2 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் விட்டு. கடந்த 28ஆம் தேதி வைத்தியசாலையில் இறந்த அல்லது கொல்லப்பட்டதென கூறப்பட்ட சிந்துஜா அவர்களுக்கான நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு மன்னர் வைத்தியசாலைக்கு முன்பாக மரணமடைந்த தாயார் சிந்துஜா அவர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி முடிவு செய்து இன்று திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய இலங்கை பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆகஸ்ட் 14 இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைகிறது. இந்த ஆகஸ்ட் 14 புதன்கிழமையோடு கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலம் முடிவடைகிறது. இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி மாலை வரைக்கும் 36 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இத்தனை பேர் கட்டுப்பணம் செலுத்தியது கிடையாது. அத்தனைக்கும் ஒவ்வொரு கட்டுப்பணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க அவர்கள் வேட்பாளர்களாக மாறினால் ஒவ்வொருவரது எண்ணிக்கை அதிகரிக்கவும் 200 மில்லியன் ரூபாய் செலவு ஆகும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தும் இந்த ப்ராக்சி வேட்பாளர்களாக இவர்கள் அத்தனை பேரும் எந்த விதத்திலும் வாக்குகளை தாங்கள் சேகரித்து வெல்வதற்காக அல்லாமல் அநேகமானோர் ஒரு 30க்கு மேற்பட்டோர் வாக்குகளை பிரிப்பதற்காகவே இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் அறிவார். அவர்களை பற்றிய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படும், அதையும் பார்த்திருப்போம். அதை வெளியிலே இந்த கட்டுப்பணம் செலுத்தல் நாளைய தினம் 14ஆம் தேதி நிறைவடைந்த பிறகு வேட்புமனு தாக்கல் என்பது ஒரு வேடிக்கையான விடயமாக அமையும். அந்த இடம் ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் திணைக்களம் அடங்கியிருக்கின்ற பகுதி முழுக்க அதி உயர் பாதுகாப்பு வலயமாக நாளை முதல் மாறுகிறது. தேர்தல் கலைவரங்கள் ஒரு பக்கம் இருக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தங்களது தீவிர காய் நகர்த்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அங்கே இருந்து இங்கே இருந்து அங்கே இருந்து கட்சி மாறுவோர், ஆதரவு தெரிவிப்போர் ஆகியோர் அதிகரித்திருக்க, சஜித் பிரேமதாசவின் பக்கம் இப்போது 27 பேர் சேர்ந்திருப்பதாக தெரிகிறது. தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய நாளில் சந்தித்த வேளையில் அது விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவர் அழைத்தார், நாங்கள் சந்தித்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாசவை இன்றைய நாளில் சந்திக்கப் போகின்றார்கள் என்று சொல்கிறது. இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் சஜித் பிரேமதாசவுடனான சந்திப்பு டெலோ மற்றும் பிளொட் ஆகிய இயக்கங்கள் மட்டுமே சந்தித்திருக்கின்றன. அந்த சந்திப்பை பற்றிய விடயங்கள், அதுபோல சஜித் பிரேமதாச வழங்கிய வாக்குறுதி போன்ற விடயங்களை பார்க்கலாம். இதுவும் விமர்சனத்துக்குள்ளாகி இருப்பது மிக முக்கியமானது. அரியநேத்திரன் இந்த சந்திப்புக்கு செல்லவில்லை என்பதையும் பார்க்கும். அதுபோல சி.வி. விக்னேஸ்வரன் இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவரும் இந்த சந்திப்பிலே ஈடுபடவில்லை. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஜனாதிபதி தேர்தல் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயம், மக்கள் உணர்ச்சி வசப்பட்டுகின்ற ஒரு விடயம், மன்னார் வைத்தியசாலை விவகாரம். மன்னார் வைத்தியசாலையில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி மரணித்த திருமதி சிந்துஜா என்ற ஒரு இளம் தாய், அவரது மரணம் பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கியிருந்தது. வைத்தியசாலை வைத்தியர் உட்பட்ட ஊழியர்களின் கவன இனத்தினால் இந்த மரணம் இடம்பெற்றது என்பதுதான் இப்போது வைத்தியசாலை மீதும் வைத்திய தரப்பு மீதும் சுமத்தப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதை விசாரணைகள் இல்லாமல் மூடி மறைக்க பார்த்தார்கள். அதற்கு நியாயமான விசாரணைகள் வேண்டும், தங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதே பொதுமக்களது அண்மைக்கால குரலாக கோரிக்கையாக இருந்தது. இந்த விடயம் இன்றைய நாளில் மிக பெரிதாக வெடித்திருந்தது. இந்த விசாரணைகள் உள்ளக விசாரணைகள் இடம்பெற்றாலும் தங்களுக்கு நீதி நியாயம் வெளிப்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டு மன்னார் மாவட்ட பொதுமக்களின் ஒன்றியம், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த போராட்டம் ஒன்றுக்காக அழைப்பு விடுத்திருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். இது மாபெரும் போராட்டமாக வைத்தியசாலைக்கு முன்னால் இன்றைய நாளில் வெடித்திருந்தது. அதேவேளை யாரும் எதிர்பாராத வகையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி விவகாரத்தில் தன்னுடைய காணொலிகள் மூலமாக அறிய செய்யப்பட்ட வைத்தியர் செந்தூரன் என்பவரும் உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்திருந்தார். இந்த விடயங்கள் ஒரு பக்கம் ஆச்சரியமாக, இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் முடிவு ஒன்று கிடைத்திருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டிருந்த 5 வைத்தியர் தவிர்த்த ஏனைய 4 பணி இடைநீக்கம் வழங்கப்பட்டது. வைத்தியருக்கான விசாரணைகள் இடம்பெற்று அவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு முழுமையான விசாரணைகள் பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கே கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைய நாளில் மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் வருகின்ற 16ஆம் தேதி முதல் தங்களுக்கான நீதி வழங்கப்படாவிட்டால் முழுமையான போராட்டமாக இடம்பெறும் என்று அறிவிக்கின்றனர். அதுவேளை இந்த வைத்தியர் செந்தூரனின் உண்ணாவிரதம், இந்த விடயத்திலே பொதுமக்களின் ஒன்றியம் தாங்கள் தெரிவித்த கருத்துக்கள், போலீசாரிடம் இடம்பெற்ற முறைப்பாடு, அதுபோல இது பற்றிய விசாரணைகள் பற்றிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஒரு விதமான குழப்பமும் சில விமர்சனங்களும் இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம். செந்தூரன் இன்றைய நாளில் நடத்திய உண்ணாவிரதம் குறித்து
வைத்தியர் ராமநாத அர்ச்சுனா தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கிறோம். இது பற்றி பொதுமக்கள் கொஞ்சம் சங்கடப்படுகின்றார்கள். ஒரு தாய்க்கு நேர்ந்த அநீதிக்கு நீதி கோரி நடத்தப்படுகின்ற போராட்டங்களில் ஒரு சிலர் தங்களது தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்களா என்று மக்கள் தங்களுடைய விசனத்தை வெளிப்படுத்துகின்றார். அதை பற்றிய முழுமையான விடயத்தை மன்னாரில் இன்றைய நாடு நடந்த விடயங்களை பற்றியும் இந்த பல்வேறு தரப்புகளின் கருத்துக்களை பற்றியும் பார்க்க. கனமன் விலையில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒரு மாணவி தன் மீது இந்த பாலியல் வன்புணர்வுகளை மேற்கொண்டு வந்த தன்னுடைய சக பாடசாலை மாணவர்களை குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த விடயத்திலே நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு மருத்துவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார், பாடசாலையின் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இப்போது பல்வேறு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிர்ச்சி தருகின்ற செய்திகளின் தொகுப்புகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன, அவை பார்க்கலாம். அதுபோல இன்னும் ஒரு சம்பவமும் இதே போல ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இன்னும் ஒரு இடத்தில். இது போன்ற பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. விரிவான செய்திகளுக்கு இப்போது செல்வோம். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுகிறது. கட்டுப்பணம் செலுத்தும் நாள் 14ஆம் தேதி புதன்கிழமை. இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை வரை மொத்தமாக 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றனர். கடந்த ஜூலை 26ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியான பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக அவர் சார்பாக முதலாவது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போதைக்கு 36 பேர் மொத்தமாக செலுத்தியிருக்கின்றனர். எனவே இந்த ஆரம்ப கட்ட பணிகளை பொது தேர்தல்கள் ஆணைக்குழு நிறைவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வேட்பு மனுக்கள் பொறுப்பேற்றலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உயர் பாதுகாப்பு வலயமாக நாளை முதல் அது பிரகடனப்படுத்தப்படும். பல்வேறு விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. அதுபோல கூட்டணிகள், இடைக்கால தேர்தல் கூட்டணிகள், அந்த கட்சிக்கு மாறுதல், இந்த கட்சிக்கு மாறுதல், அவருக்கு ஆதரவு, இவருக்கு ஆதரவு என்று பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இதெல்லாம் தேர்தல் கால கூட்டணிகளாக கருதப்படக்கூடும். ராஜித சேனாரத்ன வெற்றிகரமான 6வது கட்சி மாறலாக இப்பொழுது சஜித் பிரேமதாச பக்கம் அவர் மாறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, மாறிவிட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது. தன்னுடைய மகனோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து மாறியிருக்கின்றார். இது மட்டுமில்லாமல் சஜித் பிரேமதாசவுக்கு இன்னும் பல பேர் தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ரிஷாத் பதியுதீனும் சஜித் பிரேமதாசவின் பக்கம் நின்றவர். அவர் தன்னுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவிப்பார் என்று கருதப்பட்டிருந்தது. ஆனால் இவர் இப்போது சஜித் பிரேமதாச பக்கம் மாறலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதேவேளை மனோ கணேசன் தன்னுடைய தமிழர் முற்போக்கு கூட்டணியோடு சேர்ந்து சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருந்த நேரத்தில் பிரபா கணேசனும் இப்பொழுது தன்னுடைய ஆதரவை சஜித் பிரேமதாசவுக்கு தெரிவித்திருக்கிறார். இப்படியான ஆதரவு மாற்றங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க இப்போதைக்கு 36 பேர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார். இதிலே பல பேர் ப்ராக்சி வேட்பாளர்கள் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது யாராவது ஒரு பிரதான வேட்பாளருக்கு சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வாக்குகளை பிரிப்பதற்காக களமிறங்கி இருப்போம். அப்படியானவர்களில் ஒருவர் இந்த நாளில் அடையாளம் காணப்பட்டவராக தெரிகிறார். நாமல் ராஜபக்ச என்ற பெயரோடு ஒருவர் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார், சமபிம என்ற கட்சியை சார்பாக. இந்த வேளையில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தேர்தலுக்கும் இவர் கடந்த காலங்களிலும் தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தார், இதே நாமல் ராஜபக்சவா. ஆனால் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டிருந்தார், கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். எனவே அங்கே ஒரு பெயர் குழப்பம் கொண்டு வருவதற்காக நாமல் களமிறங்கி இருக்கலாம், இல்லாவிட்டால் நாமல் ராஜபக்ச என்ற பெயரோடு ஒருவர் களமிறங்கி இருக்கலாம். இம்முறை நாமல் ராஜபக்சவை போட்டியிடும் போது இந்த நாமல் ராஜபக்ச குதித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். கடந்த காலங்களில் மைத்திரிபால சிறிசேன தேர்தலில் போட்டியிட்ட வேளையில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக அவர் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்ட வேளையில் மைத்திரிபால சிறிசேன என்ற பெயரோடு ஒருவர் களமிறக்கப்பட்டதும் மைத்திரிபால சிறிசேனவின் உருவ அமைப்போடு அவர் அணிந்த ஆடைகளைப் போலவே அணிந்து ஒருவரை உலவ விட்டதும் எல்லாம் வரலாறு. இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு அதே மாதிரியான வித்து ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கும். வாக்காளர்கள் இனி வரும் காலத்தில் மிகுந்த அவதானமாக இங்கே இருக்க வேண்டும். இந்த நாமல் ராஜபக்சவோடு சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது. விக்ரமசிங்க என்ற பெயரோடு ஒருவர் போட்டியிடுகிறார். நாளை இந்த ஒரு நாள் முழுமையாக இருக்கின்ற வேளையில் இன்னும் பல பேர் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பெயர்களோடு வரலாம். உண்மையான பெயர்கள் அவர்களுக்கு இருக்கும், தேடிப்பிடித்து அவர்களை கொண்டு வருவார்கள். ஒரே மாதிரியான சின்னங்கள் கொண்டு வரப்படலாம், பரப்புரைகள் வித்தியாசமாக இருக்கலாம். சில வேளைகள் கட்டுப்படம் செலுத்திய அந்த 36 பேரில் பாதி பேர் போட்டியிடாமலே போகலாம், தங்களுடைய ஆதரவை மற்ற வேட்பாளர்களுக்கு தெரிவிக்கலாம். போட்டியிட்டுக் கொண்டே தங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், மாறாக அந்த சின்னத்துக்கு வாக்களிங்கள், இந்த சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று அவர்கள் கூறலாம். இதெல்லாம் பெரும் குழப்பமாக ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் மிக பெரும் ஒரு குழப்பம் இருப்பது பொது வேட்பாளரா, புறக்கணிப்பா, இல்லாவிட்டால் யாராவது ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதா. அதாவது வடக்கு கிழக்கை தமிழர் தாயமாக கொண்ட தமிழ் பேசுவோர், இல்லாவிட்டால் தமிழர். மறுபக்கம் மலையத்தைச் சேர்ந்தவர்கள், மலையக கட்சிகள் தங்களுக்கான வழிகாட்டிகளாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஜீவன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடும், மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம்
வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய தமிழர் முற்போக்கு கூட்டமைப்பானது ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசவோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்க, மயில் வாகனம் திலகராஜா தனியாக மலைய மக்கள் பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்டு போட்டியிடுகிறார். முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எப்போதும் எடுக்கின்ற முடிவை போல 2 பிரதான கட்சிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்தாலும் இம்முறை 2 முஸ்லிம்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவது மிக முக்கியமான ஒன்று. இல்லாவிட்டால் கட்டுப்பணம் செலுத்தி இருப்போம். இப்படி இருக்கின்ற வேளையில் தமிழர் தேசிய பொது கட்டமைப்பு வந்து சில கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கிய அந்த கட்டமைப்பு சார்பாக அருகிணைத்திறன் நிறுத்தப்பட்டுவிடும். இவர்கள் சிங்கள கட்சிகள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் 13ஆம் சட்ட திருத்தம் என்ற ஆரம்ப கட்டத்தையே தருவதாக இல்லை. சமஷ்டி என்ற விடயத்தை பற்றி அவர்கள் பொருட்படுத்துவதாக இல்லை என்று குறிப்பிட்டே தங்கள் தேர்தலில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். எனவே சிங்கள கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள் என்ன காரணத்தால் இந்த சிங்கள கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை சந்திக்கின்றார்கள் என்ற கேள்விகள் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய நாள் சந்தித்த விடையில் அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஜனாதிபதியின் அடிப்படையில் மக்களுக்கு அவர் வைத்திருக்கின்ற தீர்வுகளை பற்றி பேசுகிறோம் என்று பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார். இன்று அவர்கள் சஜித் பிரேமதாசவை சந்திப்பதற்கான ஆமோதிப்பையும் வழங்கியிருந்தார். சஜித் பிரேமதாச இவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக தொடர்பு கொண்டு அழைத்திருப்பதாக இங்கே சொல்லப்படுது. ஆனால் ஒன்று, நேற்றைய நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்த ஜனநாயக போராளிகள் கட்சியினர் இன்றைய நாளில் அவர்கள் சஜித் பிரேமதாசவை சந்திக்கவில்லை. அவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி அவசரமாக செல்ல இருந்ததன் காரணமாக தாங்கள் செல்லவில்லை என்று சொல்லி அறிவித்திருந்தார். எனவே டெலோவும் மறுபக்கம் பிளொட்டும் தான் இன்றைய நாளில் சந்தித்திருந்தார்கள் சஜித் பிரேமதாஸ். சஜித் பிரேமதாச சில பல வாக்குறுதிகளை வழங்கி இருப்பதாக தெரிகிறது. இந்த வாக்குறுதிகள் தான் மிக பிரதானமான விடயங்களாக இப்பொழுது பேசப்படுகின்றன. குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விமர்சனத்துக்குள்ளான விடயங்களாகவும் இது இருக்குது. சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க இப்படி யாரும் இந்த தேசிய கட்சிகளைச் சேர்ந்த தெற்கை சேர்ந்த எந்த ஒரு வேட்பாளரும் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்றை தரமாட்டார் என்ற அடிப்படையில் தான் பொது கட்டமைப்பாக ஒரு பொது வேட்பாளரை தாங்கள் நிறுத்தி இருப்பதாக இன்றைய நாளில் சந்தித்திருந்த செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சித்தார்த்தன் ஆகியோரும் தெரிவித்திருந்தார். இப்போது இந்த விடயங்கள் குறித்து பேசியிருக்கும் போது ஜனாதிபதியாகத்தான் வந்தால் தமிழருக்கு தீர்வு உறுதி என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சத்தியம் செய்திருப்பதாக தெரியும். இதுவரை காலமும் தான் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ தனக்கு பதவி ஏற்கக்கூடிய சந்தர்ப்பம் தனக்கு கிடைத்திருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் வேளையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நன்றாக உணர்ந்தவன் அடிப்படையில் தான் தீர்வை தருவேன் என்று சஜித் பிரேமதாச சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக நேற்று ஜனாதிபதியின் சந்திப்புக்கு பிறகு அறிக்கையை வெளியிட்டிருந்த டெலோவின் பேச்சாளரான குருசாமி சுரேந்திரன் இன்னொரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். டெலோ சார்பாக அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி, அதுபோல செயலாளர் நாயகம் கருணாகரன் கோவிந்தன் எம்பி மற்றும் பேச்சாளரான குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி என்று அழைக்கப்படுகிற புரட்சி சார்பாக அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பிலே பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்படுகின்ற விடையில் தமிழர்களுக்கான தீர்வு விடயங்களை தான் சரியான விதத்தில் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பதாகவும், இந்த தேசிய தேர்தலில் இன மத மொழி சம்பந்தமான மற்றும் பிரதேச ரீதியான அடையாளத்தோடு வேட்பாளர்கள் முன்னிலைப்படுத்துவது ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்று சொல்லி சஜித் பிரேமதாச தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவரை பொறுத்தவரையில் இந்த முதல் கட்டமாக 13வது திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் தயாராக உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த 13 விடயத்தில் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுவது பற்றி அவர் உறுதி வழங்கியதும், பின்னர் தெற்குக்கு அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வேறு விதமான விளக்கத்தை கொடுத்தவதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். இன்னும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், அதுபோல பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் பிரச்சனைகள், காணி விடுவிப்பு, காணி அபகரிப்பை தடுப்பது, இளைஞர் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது என்று ஜனாதிபதியுடன் பேசிய அதே விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதுபோல இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாகவும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களுக்கெல்லாம் தீர்வு தருவதாக சஜித் பிரேமதாச உறுதி வழங்கியிருக்கின்றார். இப்போது பொதுமக்களின் கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த விடயங்கள் எல்லாம் நடக்காது, சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ இதை செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் பொது வேட்பாளரை நிறுத்தினார்கள். இப்படி இருக்கும்போது இவர்கள் வாக்கு உறுதி வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எதன் அடிப்படையில் இப்போது இவர்களை எதிர்ப்பது? நாடாளுமன்ற பலத்தோடு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார். சஜித் பிரேமதாச தான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே இவர்களை நம்பி தங்களுடைய பொது வேட்பாளரை இவர்கள் கைவிடுவார்களாம். இல்லாவிட்டால் இன்னும் எதிர்த்து போட்டியிடுவதற்காக மக்கள் இவர்கள் தீர்வு வழங்குவார்கள் என்று உறுதி வழங்கிய பிறகும் அவர்களுக்கு வாக்கு போடாமல் விடுவதா? இப்படியான கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, சி.வி. விக்னேஸ்வரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா மற்றும் இதர முக்கியமான சிவில் கட்டமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த சந்திப்பிலே பங்கேற்கவில்லை. இது தவிர பொது வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற அரியநேத்திரன் இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. அவர் தனி அடையாளம் மட்டுமே, கொள்கைதான் இங்கே முக்கியம் என்று சொல்லி இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கிய போது இவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். எனவே இது பற்றி மக்கள் விளக்கம் கேட்கின்றார்கள். அந்த விளக்கத்தை இவர்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. காரணம், இப்படியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதன் காரணமாக தான் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதேவேளை பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது அவர்களுக்கான வாக்குகளை வழங்க. அந்த பொது கட்டமைப்பு நிச்சயமாக
தேசிய தேர்தலில் இடம்பெறுகின்ற ஏனைய தெற்கு கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஸ்ரீதரனும் குறிப்பிட்டு வருகிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் என்ன விதமாக இந்த சந்திப்பு, இதன் மூலமாக ஈட்டப்படக்கூடிய விடயங்கள் என்ன? ஒரு தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற ஒருவர் இன்னொரு ஜனாதிபதி வேட்பாளரை இல்லாவற்றில் அவரது பிரதிநிதிகளை சந்தித்து என்ன விடயத்தை பேச போறார், பின்வாங்க சொல்ல போகிறாரா, ஆதரவை கோர போகிறாரா, இப்படியான பல்வேறு கேள்விகள் இப்பொழுது விமர்சனங்களாக எழுப்பப்படுகின்றன. பதில்களை எதிர்பார்த்திருக்கிறோம் உரிய தரப்பினரிடமிருந்து. இப்போது இன்னொரு முக்கியமான விடயம், மன்னார் வைத்தியசாலை விவகாரம். மன்னாரில் இளம் தாய் ஒருவர் சிந்துஜா, அவரது மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. அவர் வைத்தியசாலையின் அக்கறை இனத்தின் காரணமாக மரணிக்க விடப்பட்டார். அது ஒரு மருத்துவ அக்கறையின கொலையாக கருதப்பட வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. அண்மை காலமாக இடம்பெற்று வந்த பல்வேறு மக்கள் எழுச்சிகள் ஒன்று திரட்டப்பட்டு இதற்கான உள்ளக விசாரணைகள் நடந்த பிறகும் கூட இதுவரைக்கும் சரியான நியாயம் இடம்பெறவில்லை. இந்த குறிப்பிட்ட விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டோர், மன்னார் வைத்தியசாலையில் இவ்வாறான தவறொன்று இடம்பெற்றிருக்கிறது என்று இனம் காணப்பட்டோர் இதுவரைக்கும் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றனவே தவிர அவர்களை பணியிடை நீக்கம் செய்து விசாரணைகள் நடத்தப்படுவதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் மேற்கொள்ளப்படவில்லை என்று விமர்சனங்கள் எடுத்திருந்தன. இது பற்றிய விடயங்களை வலியுறுத்தி அந்த இளந்தாய் சிந்துஜாவுக்கு நீதி கோரி இன்று செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெறும் என்றும் இதை மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்திருப்பது பற்றியும் நேற்றைய நாளில் அறிவித்திருந்தேன். மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரனின் ஏற்பாட்டில் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைய நாளில் கலந்து கொண்டிருந்தார். இன்று பகல் வேளையில் இடம்பெற்ற இந்த போராட்டம் மதிய வேளை வரை தொடர்ந்திருந்தது. கடந்த 28ஆம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்திருந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்கள் அசமந்த போக்கின் காரணமாக இந்த தாய் கொல்லப்பட்டிருந்தார் என்பதுதான் இப்போது பலரால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. 2 மணிக்கு ஒன்று வந்து சேர்த்தான் கொண்டு வந்தோடனே இதற்கு எதுவித நடவடிக்கையும் மன்னார் வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக மாகாண மற்றும் மத்திய சுகாதார பிரிவினர் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் இறந்தவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுபோல அந்த சின்ன குழந்தை 45 நாட்களான சின்ன குழந்தை இப்பொழுது பரிதவித்திருக்கிறது. எனவே அந்த குழந்தைக்கும் சரியான நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் ஒரு போராட்டம் முன்வைக்கப்பட்ட வேளையில் இந்த போராட்டத்தின் மூலமாக வைத்தியசாலையினால் தங்களுக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று இன்று அந்த குழந்தையையும் கையில ஏந்தி கொண்டு இறந்து போன சிந்துஜாவின் தாயாரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். இந்த போராட்டம் ஒரு பக்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெற்றிருக்க, இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இன்றைய நாளில் இதை ஏற்பாடு செய்திருந்த வி எஸ் சிவகரன் அவர்களோடு தொடர்பு கொண்ட வேளையில் பல்வேறு விடயங்கள் எனக்கு கிடைத்தது. இன்றைய தினம் கடந்த 28ஆம் தேதி வைத்தியசாலையில் இறந்த அல்லது கொல்லப்பட்டதென கூறப்பட்ட சிந்துஜா அவர்களுக்கான நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக பல்வேறு விதமான ஜனநாயக முறைமைக்குள் பல அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாகவும் கடிதம் எழுத்து மூலம் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு ஜனநாயக ரீதியிலே இவர்களுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், இறந்த சிந்துஜாவுக்கான நீதி கோரலை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஒரு குழுவாக. அந்த விடயத்தில் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக முன்னகர்ந்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஏமாற்றுகின்ற அல்லது விசாரணையை இன்னொரு கோணத்தில் திருப்புகின்ற முறைமையை தொடர்ந்து செய்து வந்ததன் விளைவாகவே நாங்கள் நீதிக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது வரும் தொடக்கம்தான். இவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து விசாரணை மேற்கொள்வோம். அவ்வாறு மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் கால வரையறையின்றி வைத்தியசாலைக்கு முன்பாக எங்களுடைய ஜனநாயக எதிர்ப்பை காட்டுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே உடனடியாக அவர்களை பணியிடை நீக்கம் செய்து நிரந்தரமான விசாரணை ஏற்படுத்தப்பட்டு சிந்துஜாவுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிபட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு வைத்திய துறையிலிருந்தே அவர்களை அகற்ற வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஒன்று, இந்த இடத்திலே கடந்த 1ஆம் தேதியே சுகாதார அமைச்சுக்கு இது பற்றிய முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதாகவும், அதுபோல இந்த சம்பவம் இடம்பெற்ற 28ஆம் தேதியே குறித்த யுவதியின் கணவரோடு சென்று மடு போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மடு போலீஸ் நிர்வாகத்துக்குள்ளேதான் இந்த விடயம் வரும் என்ற அடிப்படையில் அங்கே மடு போலீஸ் நிலையத்தில் இது பற்றிய முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், மன்னார் போலீஸ் நிலையம் இன்றைய நாளில் தங்களுடைய முறைப்பாடுகளை எடுத்துக்கொண்டதாகவும் வி எஸ் சிவகரன் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதைப் போல இந்த மாலை வேளையில் இந்த போராட்டம் இடம்பெற்ற பிறகு குறிப்பாக உண்ணாவிரதத்தை இன்றைய நாளில் மேற்கொண்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியரான செந்தூரன் அவர்களது உண்ணாவிரதத்துக்கு பிறகு இந்த போலீஸ் பதிவு மேற்கொள்ளப்பட்டது என்பதை தாண்டி போலீசில் முறைப்பாடு செய்ய வி எஸ் சிவகரனும்
அதுபோல அண்மை காலமாக இந்த சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சட்டத்தரணி டெனீஸ்வரனும் மன்னார் போலீஸில் சென்று இந்த விடயத்தை பதிவு செய்து கொண்டதாக 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வாக்குமூலம் வழங்கும் போலீஸ் நிலையத்துக்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன், சட்டத்தரணி டெனீஸ்வரன் மற்றும் இறந்த இளம் தாய் சிந்துஜாவின் தாயார் ஆகியோர் சென்றிருந்தார். இதற்கிடையில் திடீர் திருப்பமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தில் தன்னுடைய காணொலி மூலமாக எங்களுக்கு அறிமுகமான வைத்தியர் செந்தூரன் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்து மன்னாருக்கு வந்திருந்தார். மக்களுக்கு நோய் முக்கிய நிலையிலேயோ அல்லது அவர்கள் சரியான கவனிப்பு கிடைக்காமலோ போகலாம். அப்போ இதை நான் மட்டும் இல்லை, பல பொதுமக்கள் தரப்பில் இதை சொல்லி நம்ம தங்களுக்கு வைத்தியசாலைக்கு போக அச்சமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் மக்களும் திருப்தி அடைவார்கள். உண்மையாக குற்றம் செய்தவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள் சொல்லி. அது தவிர இதில் வேறு ஒரு நோக்கமோ வைத்தியர்களுக்கு எதிரானதோ அல்லது பொதுமக்களுக்கு எதிரானதோ அல்லது வேறு எனது தனிப்பட்ட நோக்கங்களோ இதில் இல்லை. இப்போ நாங்கள் இதில் எதிர்பார்க்குறது உடனடியாக இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு என்று கூறப்பட்டிருக்கிற ஆரம்ப விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கிற அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த மருத்துவ கவனஈனம் காரணமாக மரணமான இளம் தாய் சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி வேண்டும். அதற்குரிய அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு காரணமான அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் முன்கொண்டிருந்தார். இது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்து வருகின்றன. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தூரன். நாங்கள் இன்றைக்கு மன்னர் வைத்தியசாலைக்கு முன்பாக மரணமடைந்த தாயார் சிந்துஜா அவர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி முடிவு செய்து இன்று திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். இதன்போது இன்றைய காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நாம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இதன்போது பல்வேறு பொது அமைப்புகளினது போராட்டம் ஒன்று சமாந்தரமாக அந்த இடத்திலே நடைபெற்றது. எமது உண்ணாவிரத போராட்டத்திலே பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சட்டவாளர்களும் நலம் விரும்பிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இடையிலே அரசாங்க அதிபர் மற்றும் சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் ஆகியோரும் கலந்து சென்றிருந்தார்கள். இன்றைய போராட்டத்தின் நிகழ்வாக நமக்கு மதிய நேரம் போல் இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட 4 உத்தியோகத்தர்கள், 2 தாதி உத்தியோகத்தர்கள், 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு பணி இடைநீக்க கடிதங்கள் மாகாண சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டு அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதவிரவும் வைத்தியருக்கு இதுவரை மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய பணி இடைநீக்க கடிதம் இன்னும் வழங்கப்படவில்லை. இதற்கு மேலதிகமாக முக்கியமாக இதுவரை காலமும் இந்த நடைபெற்ற தாய் மரணத்துக்கு எதிராக முறையான முறையில் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கப்பட்டிருக்கவில்லை. அதனை இன்று சட்டவாளர்களும் நம்மோடு போராடிய பொதுமக்களும் அந்த உறவினர்கள், அவர் குழந்தை உட்பட உறவினர்கள் நாள் முழுக்க போது அதில் இருந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் இணைந்து போலீஸில் ஏறத்தாழ 3 மணித்தியாலங்கள் வரை விரிவான ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தண்டனவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால் இது ஒரு கிரிமினல் லோவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே போலீசார் இதன் பின்னர் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வழிமுறை காணப்படுகிறது. மேலும் நாம் இன்றுடன் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி நாளை மறுதினம் இதற்கான முடிவுகள் கிடைக்கப்படாவிட்டில் மீண்டும் நமது அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதாக எண்ணியுள்ளோம். இதன்போது நமக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மருத்துவத்துறை சார்ந்த ஒருவரால் நிச்சயமாக தங்கள் பக்கம் உள்ள மருத்துவர்கள் மீது இருக்கின்ற தவறுகள் களையப்பட வேண்டும். அப்படி குற்றத்தை இழைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதற்கு மருத்துவர் ராமநாத அர்ச்சுனா தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த இடத்திலே செந்தூரன் கலந்து கொள்ளக்கூடாது என்று, அது தன்னையும் பாதிக்கும் ஒரு விடயமாக, இந்த விடயத்தை திசை திருப்புகின்ற ஒரு விடயமாக மாறிவிடும் என்று அவர் தன்னுடைய நேரலையில் குறிப்பிட்டிருக்கிறார். குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன். என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன். நான் டாக்டர் செந்தூரன் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பார்த்தேன் நான். என்ன கவலை என்னென்றால், இப்போ என்ன ஒரு கள்ளன், பொம்பளை கள்ளன், சைக்கோ,
என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து எவ்வளவு கூடாத பேரை கெடுக்கலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரி வரையில் என்ற உடனே இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறேன். இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால் தான் ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு 5 நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதை திருப்பி நம்ம நினைக்கிறேன் ஒரு பிடிச்சி அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு செந்தூரன் அடுத்த போராளி என்று ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு. மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கப்பட்டது, உங்களுக்கு வடிவாக தெரியும். அதால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குழப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம், என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம். நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன்னு சொல்லலாம். சில பேர் என்ன கடிச்சு காட்டுக்குன்னா நீயா செந்தூரனை அனுப்பி நீ என்று சொல்லி. அப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது. ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கு. ஆளாளுக்கு வந்து என்ன டூ மணி இன்க்ரீடியன்ஸ் வில் ruin சூப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும். அப்போ மன்னர் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள், அந்த பதாகையை மெல்லமாக கலட்டி வடிவை சுற்றி அவரோட காருக்குள்ள வச்சுட்டு அண்ணாவுக்கு ஒரு தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னார்லேருந்து வெளியால் விட்டு விடுங்கோ. மன்னார் என்னது வீடு, அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கர்னு வந்து டிஷர்ட்டையும் அந்த பச்சை கலர் ரணிலின்ற டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு. சஜித்ன்றாங்க, ரணிலன்றாங்க. அரசியல் செய்கிற ஆக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைன்ற உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான ஆக்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இது பற்றி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பக்கம் விசனம் இருந்து ஒரு இறந்த தாய்க்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் இந்த போராட்டத்தை வலியுறுத்தலாம். இதிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதுதான் இழப்பீட்டுக்கான வகையாக இருக்கும். அதேவேளை வைத்தியசாலை மூலமாகவும் சுகாதார பிரிவு மூலமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை யார் வேண்டுமானாலும் வலியுறுத்தலாம். இந்த பொது அமைப்புகள் ஒன்றியம் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக கடந்த 28ஆம் தேதியிலிருந்து, அதாவது மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விடயத்தில் தலையிட முதலே இந்த போராட்டங்களை தாங்கள் நடத்தி வந்ததாக VS சிவகரன் குறிப்பிடுகின்றார். 1ஆம் தேதியே தான் சுகாதார பணிமனைக்கும் மத்திய சுகாதார பிரிவுக்கும் இது பற்றி அறிவித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதாக அவர் இங்கே சொல்கிறார். அதுவேளை இன்றைய நாளில் செந்தூரன் எடுத்த இந்த நடவடிக்கை குறித்து ராமநாதன் அர்ச்சுனா ஒரு பக்கம் விமர்சிக்கிறார். அவரை அங்கே இருந்து அகற்ற வேண்டும் பொதுமக்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். இதை யார் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும், யார் அங்கே நடத்தக்கூடாது என்று சொல்லி யாரும் இங்கே உத்தரவிட முடியாது என்பதுதான் செந்தூரன் தரப்பு வாதமாகவும் பொதுமக்கள் தரப்பு கருத்துக்களாகவும் ஒரு பக்கம் இருக்கு. மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவும் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அதுவும் ஒரு திசை திருப்பல் நடவடிக்கையாக இருந்தது என்று இன்று மன்னார் மாவட்ட பொதுமக்கள் அமைப்பு சார்பாக கருத்து வெளியிட்டோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். VS சிவகரன் இது பற்றி நான் அவரோடு தொலைபேசியில் உரையாடிய போது அவர் குறிப்பிட்ட விடயம், தாங்கள் சரியான ரீதியில் மருத்துவர்கள், மருத்துவமனை, சுகாதார அமைச்சு, போலீஸ் மூலமாக சரியான பக்கமாக இந்த விடயங்களை கொண்டு சென்றிருந்த வேளையில் இடைநடுவே வந்த சலசலப்புகள் இதை உண்மையில் குழப்பி விட்டன என்று குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக ஒரு வார காலம் இந்த இழுத்தடிப்பு, நீதிமன்ற விசாரணைகள், அதுபோல பிணையில் எடுப்பு போன்ற விடயங்கள் எல்லாம் அத்தனை திசை திருப்பல் நடவடிக்கைகள் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எனவே இதன் மூலமாக தாங்கள் எதிர்பார்த்திருப்பது இப்போது 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். எனவே சிந்துஜாவின் மரணம் நிகழ்ந்ததிலிருந்து தாங்கள் ஒன்றுபட்ட அமைப்பாக வைத்தியசாலையோடு தொடர்ந்து உரிய அதிகாரிகள் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், அமைச்சின் பணிப்பாளர், மத்திய சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம், மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் என்று பல்வேறுபட்டோரோடு தொடர்ச்சியாக பேசி அவர்களோடு சந்திப்புகளை முன்னெடுத்து ஜனநாயக ரீதியில் இதை சட்டப்பூர்வமாக தீர்க்க வேண்டும் என்று போராடி வருகிறோம். அப்படி இருக்கும்போது ஏமாற்றுகின்ற, மூடி மறைக்கின்ற, திசை திருப்புகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது தங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. இப்போது ஒரு பக்கம் தங்களது நீதி நியாயம் வென்றிருக்கிறது. 4 பேர் இப்போது தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் 5ஆம் வைத்தியரும் இந்த விடயத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். எனவே குற்றம் இழைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டு அவர்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். இது வெளிப்படையாக கொண்டு வரப்பட வேண்டும். அவற்றை முன்னெடுக்காமல் விட்டால் தாங்கள் தொடர்ந்து மன்னார் வைத்தியசாலைக்கு முன்னால் வருகின்ற 16ஆம் தேதி முதல் நீண்ட போராட்டம் ஒன்றை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நாளில் உண்ணாவிரதத்தில் இருந்த செந்தூரன் குறிப்பிடுகிற விடயம், இப்போதைக்கு தான் இந்த இடைநிறுத்தி செல்வதாகவும் குறிப்பிட்ட இந்த விடயம் இன்னும் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாவிட்டால் நாளை மறுதினம்
தான் மீண்டும் இந்த போராட்டத்தை தொடர இருப்பதாக, மீண்டும் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தில் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஓரளவு ஆரோக்கியமானது, மகிழ்ச்சியானது. ஆனால் இந்த இடத்திலே யார் குற்றினாலும் அரசியானால் சரி என்று ஒன்றுபட்டு அந்த இளம் தாய்க்கான நீதி கேட்டு நடத்துகின்ற போராட்டம், யார் ஒருவரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தினோம், எங்களால் தான் இந்த வெற்றி கிடைத்தது, எங்களால் தான் இந்த நீதி நிலைநாட்டப்பட்டது என்று குறிப்பிடாமல், இந்த நீதி நிலையாட்டப்படுவதன் மூலமாக ஒன்று அந்த இளம் குழந்தை வளர்வதற்கு அதற்கேற்ற சூழ்நிலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இப்படியான மருத்துவ தவறுகள் தொடர்ந்து இடம்பெறாத வண்ணம் களையப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதேவேளை தென் மாகாணத்தின் தனமல்வில பிரதேசத்தில் இடம்பெற்ற மாணவியின் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. 16 வயது மாணவி ஒரு வருட காலமாக தொடர்ச்சியாக கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இருந்திருந்தார் சில மாணவர்களால் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. 22 மாணவர்களுக்கு எதிராக தன்னுடைய குற்றத்தை அவர் போலீசாரிடம் முறையிட்டிருந்தார். இந்த மாணவி 22 மாணவர்களுக்கு எதிராக தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். இந்த மாணவி அந்த 22 மாணவர்களில் 17 பேர் கைது செய்திருந்ததோடு குறிப்பாக இந்த குற்றத்தை மூடி மறைத்தார்கள், அதுபோல உடந்தையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருந்ததோடு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் மீதும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்திருந்தார். இன்றைய நாளில் தனமல்வில பாடசாலையின் அதிபர், 2 பெண் ஆசிரியர்கள் உட்பட 3 ஆசிரியர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த விசாரணைகள் தொடரும் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதிர வைக்கின்ற சம்பவமாக மாறுகின்ற இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விவரங்களை பார்த்தபோது அந்த பகுதி பெற்றோர்களோடு சிலர் இந்த பாடசாலையின் பெயர் கெட்டுவிடும் என்ற காரணத்தாலும், அதுபோல செல்வாக்கு மிகுந்த சில மாணவர்கள் இருந்த காரணத்தாலும் இந்த விடயத்தை பாடசாலை மூடி மறைத்து விட்டது என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். கொதிப்படைந்து போயிருக்கின்றார்கள் மக்கள். இந்த விடயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை வல்லுறவுக்கு முயற்சித்து அவரை வற்புறுத்திய மற்றொரு மருத்துவரும் இப்போது கைது செய்யப்பட்டுகிறார் என்று சொல்லி விவரம் வெளியாகி இருந்தாலும் இதை போலீசார் உறுதிப்படுத்தவில்லை. மாறாக தாயார் அந்த வைத்தியர் மீது குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். இதே போன்ற இன்னும் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இப்போது இது 12 வயதுடைய ஒரு பாடசாலை மாணவி 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். இதுவும் தென் பகுதியில் பதிவாகி இருக்கின்றது. சரியாக சொல்வதாக இருந்தால் மேல் மாகாணம் கடுத்துறை ஹொரணை ரெமுன என்ற பிரதேசத்தில் பதிவான ஒரு விடயம். ஒரு தனியார் பேருந்து நடத்துனரும் கடுத்துறை தியமம் பிரதேசத்தில் வசிக்கும் 3 பேரும் சிறுமியை வீடொன்றில் தடுத்து வைத்து அவரை இந்த வதைக்குள்ளாக்குவதற்கு உதவி புரிந்த அந்த வீட்டை வழங்கிய ஆதரவளித்த ஒருவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக கடுத்துறை வடக்கு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்டவர்களில் 2 திருமணமானவர்கள் என்றும் ஒருவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வக்கிர சம்பவங்களும் வரிசையில் இதுவும் சேர்ந்திருக்கிறது. இப்படியான சம்பவங்களை தடுத்து நிறுத்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக பாடுபட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இப்படியான விடயங்கள் இடம்பெறுவது தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிய தாருங்கள். சட்ட ரீதியான நடவடிக்கை மூலமாக இவற்றை தடுக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறேன். இன்னும் ஒரு துயரச் செய்தி ஒன்று மாலபே ககந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். இந்த இரவு அங்கே இருந்த குடியிருப்பு ஒன்றில் நச்சு வாயுவை சுவாசித்ததில் 2 மரணமாகி இருக்கின்றனர். 65 மற்றும் 43 வயதுடைய இருவரை இவ்வாறு நச்சு வாயு சுவாசத்தின் காரணமாக மரணமாகி இருப்பதாக தெரிகிறது. எவ்வாறு இந்த நச்சு வாயு கசிவு ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவர் அந்த நாட்டின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.